நத்திங் ஃபோன் 2 வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட் ஆர் மிட்ரேஞ்ச் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போது அடுத்த லெவல் ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குற ஒரு ஃபோனை தேடிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம், என் பேர் சாம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்மளோட சேனல் ஃபுல் டைம் டெக்கி தமிழ். நைஸ் கேபிள் திங்னு ஒரு சின்ன ஒரு பேட்ஜிங்கு கொடுத்துருக்காங்க, தெரியுதான்னு பாருங்கள். சிம் கார்ட் ட்ரே இன்ஜெக்டர், சேஃப்டி இன்ஃபர்மேஷன் அண்ட் வாரண்ட்டி, ஆப்பிள் மாதிரி ஏதாவது ஸ்டிக்கர் கொடுத்துருக்கலாம். ஓகே, இப்போ ஃபோன் எடுக்கலாம். கிழிஞ்சிராது பாடி. ஒயிட் வேரியண்ட் சூப்பர்பாக இருக்குது. ஒரு சின்ன கம்பேரிசன், நத்திங் ஃபோன் 1 பிளாக்கோட பார்க்குறதுக்கு ரொம்ப சிமிலராக இருந்தாலும் அதுலேயும் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நத்திங் பண்ணியிருக்காங்க. இந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் கர்வ்டாக இருக்குது, ஹோல்டு பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஆன் பண்ணலாம். ஆக்சுவலாக நத்திங் ஃபோன் 1ஓட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸை நத்திங் ஃபோன் 2 அன்பாக்சிங்கோட கம்பேர் பண்ணுறப்போ நத்திங் ஃபோன் 2 அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரீமியமாக தான் இருக்குது. ஒரு நார்மல் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸை காட்டிலும் நத்திங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டுருக்காங்க. என்ன கொஞ்சம் அந்த பேட்ரி அடாப்டரையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம் பாக்ஸோட. ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட் டெலிவரி பர்சன் அன்பாக்ஸ் பண்ணதை புதுசாக அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டியதாக போச்சு. ஓகே, இப்போ நத்திங் ஃபோன் 2 ஃபீச்சர்ஸை பற்றி ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டிஸ்பிளே. நத்திங் ஃபோன் 2ல் 6.7 inches 1080p LTPO OLED டிஸ்பிளே வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சென்டர் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது LTPO டிஸ்பிளேன்றனால யூஸ் பண்ணாதப்ப ரெஃப்ரெஷ் ரேட் 1 Hzலேருந்து யூஸ் பண்ணுறப்ப ஸ்மூத்தாக இருக்கணுன்றதுக்காக வேரியபிளாக 120 Hz வர போகிற மாதிரி அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது பேட்டரி லைஃப்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மோஸ்ட்லி நான் டார்க் மோடில் தான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன். ஸோ கிரே ஏரியாஸில் லோ லைட்டில் எந்த டின்ட்டும் நான் இது வரைக்கும் பார்க்கல. அது போக மீடியா கன்சம்ஷனுக்குமே நல்லா சூட்டபிளாக இருந்துச்சு. மீடியா கன்சம்ஷன் சொல்கிறப்ப இதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸில் HDR சப்போர்ட் இல்லை, பட் அது ஒரு பிரச்சனையாக எனக்கு தெரில. இந்த சென்டர் பஞ்சுவல் கேமரா வீடியோஸ் பார்க்குறப்ப அண்ட் யூஸ் பண்ணுறப்ப டிஸ்ட்ராக்டிங்காக இருக்குமோன்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, நான் முன்னாடி யூஸ் பண்ண OnePlus 8 Proவாக இருக்கட்டும், நத்திங் 1ஆக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே லெஃப்ட் கார்னர் பஞ்சுவல் கேமரா இருக்க மாதிரி தான் யூஸ் பண்ணேன். எனக்கு இது ஒரு டவுட்டாக இருந்துச்சு, பட் இப்போ எனக்கு இது ஒரு ப்ராப்ளமாக இல்லை, அதே மாதிரி டிஸ்ட்ராக்டிங்காகவும் இல்லை. 1600 nits பீக் பிரைட்னஸ் இன் HDR அண்ட் அவுட்டோரில் 1000 nits பிரைட்னஸ். அவுட்டோரில் யூஸ் பண்ணுறப்போ விசிபிளாக இருந்துச்சு, அதில் நோ இஷ்யூஸ். அப்புறம் ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஃபோனை கீழே போடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது தான். ஸோ ஃபைனலி டிஸ்பிளே 1080p டிஸ்பிளேக்கு பதிலாக 2K டிஸ்பிளே ஆஃபர் பண்ணியிருக்கலாம். ஓவரால் ஒரு நல்ல டிஸ்பிளே, பட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அடுத்தது கேமராஸ். ரியரில் டூவல் கேமரா செட்டப் தான் இருக்குது. மெயின் கேமரா 50 மெகாபிக்சல் சோனி IMX890 சென்சர் அண்ட் அல்ட்ரா வைட் கேமரா அதுவும் 50 மெகாபிக்சல், பட் சாம்சங் JN1 சென்சர் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைடில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லை, மற்றபடி அட்வான்ஸ்ட் HDR, மோஷன் கேப்சர் அண்ட் லைவ் ஃபோட்டோஸ் மாதிரி ஐஃபோனில் இருக்க லைவ் ஃபோட்டோஸ் மாதிரி இருக்கிற ஒரு ஃபீச்சர். நைட் மோட், போர்ட்ரேட் மோட், AI சீன் டிடெக்ஷன், எக்ஸ்பர்ட் மோட், பேனரோமா, டாக்குமெண்ட் மோட், மேக்ரோ கேமரான்னு எல்லாமே இருக்குது. வீடியோவில் 4K 30 FPS ஆர் 60 FPS ரெக்கார்டிங் இருக்குது. 1080p at 30 or 60 FPS ரெக்கார்டிங். லைவ் HDR ஃபீச்சரை 4Kல 1080pல 30 FPSல மட்டும்தான் ஷூட் பண்ணலாம், 60 FPSல ஷூட் பண்ண முடியாது. அண்ட் அதில் ஆக்ஷன் மோட் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் மோடில் 1080p 30 or 60 FPSல ஷூட் பண்ணலாம், 4Kல ஷூட் பண்ண முடியாது. அண்ட் நைட் மோடில் 1080p 30 FPSல மட்டும்தான் ஷூட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஓரளவு எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. கேமரா ஃபில்டர்ஸில் லென்டிகுலர்னு ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஏதோ கிளாஸில் இருந்து ஷூட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. அதோட சாம்பிள் இமேஜஸ் அண்ட் வீடியோஸை இங்கே பார்க்கலாம்.
என்னோட வேர்டிக்ட் என்னன்னா, மெயின் கேமரா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அல்ட்ராவைட் கேமராவுக்கு மாறினாலே எல்லாமே மாறிடுது. பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், கலர், ஷார்ப்னஸ்னு. ஸோ அல்ட்ராவைட் ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான். இங்கே ப்ராப்ளம்னு பார்த்தா, வீடியோ எடுக்கிறப்ப ஸ்டார்டிங்கில் சில ஸ்டேட்டஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் நல்ல விஷயம்னு பார்த்தா ஃப்ரண்ட் கேமரா தான். 32 மெகா பிக்சல்ஸ் சோனி IMX X615 சென்சார் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. 1080p 60 fps வீடியோ எடுக்கலாம். 4Kல எடுக்க முடியாது. ஸோ செல்ஃபிஸ் எடுக்க இந்த ஃபோன் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஸோ அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ ஓவரால் இட்ஸ் குட். பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அடுத்தது ப்ராசஸர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். Snapdragon 8+ Gen 1 4nm சிப், Adreno 730 GPU கொடுத்துருக்காங்க. இது 2022 ஃப்ளாக்ஷிப் சிப். ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்லேருந்து நம்ம என்ன பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறோமோ அதை இந்த ஃபோனில் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் எதிர்பார்க்குறதுக்கு ஏற்றாப்பில் பர்ஃபார்மன்ஸும் பண்ணுது. டெய்லி யூசேஜ்னு எடுத்துக்கிட்டால் ஸ்க்ரோலிங் த்ரூ இன்ஸ்டாகிராம், ரீல்ஸு, ட்விட்டர் ஸ்க்ரோலிங், யூடியூப், க்ரோம், நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அக்கேஷ்னலாக கேமிங்கில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக ஹீட்டிங் இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணலை. ஒன்லி டைம் நான் இந்த ஃபோன் ஹீட் ஆனதை ஃபீல் பண்ணது எப்போனா, ஐஃபோனுக்கு ரிவர்ஸ் சார்ஜ் பண்ணுறப்ப தான். கேபிள் மூலியமாக இல்லை, வயர்லெஸ் ரிவர்ஸ் சார்ஜ் பண்ணுறப்போ. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இஸ் குட், எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. அடுத்த கேட்டகரி சாஃப்ட்வேர். நத்திங் ஃபோன் 1 லான்ச் பண்ணப்போவே நத்திங் ஓஎஸ்க்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடச்சிச்சு. நல்ல லைட் வெயிட்டான ஓஎஸ்னு. ஆனால் எனக்கு நத்திங் ஓஎஸ் 1ல் இருந்த பெரிய கம்ப்ளைண்ட்ஸாக இருந்தது என்னென்னா, லைட் வெயிட்டான ஓஎஸ் வேணும் தான், ஃபீச்சர்ஸை ஓவர்லோட் பண்ணாமையும் இருக்கணும் தான். ஆனால் அதுக்கு முக்கியமான சில ஃபீச்சர்ஸ் இல்லாதது தான் என்னோட கம்ப்ளைண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் ஆப் லைப்ரரியில் ஆப்போட நேமை ஹைட் பண்ணுறதா இருக்கட்டும், டூவல் ஆப்ஸ், ஆப் லாக்கர்னு எதுவுமே இல்லாமல் இருந்தது. பட் நத்திங் 2 வந்து நம்ம பழைய ஆக்சிஜன் ஓஎஸ் மாதிரி யூசர் சொல்கிறத கேட்டு நத்திங் ஓஎஸ் 2ல் சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணலாம். கேமரா ஆப்டிமைசேஷன்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. பட் ஸ்டில் எனக்கு நத்திங் OS 2 தான் ஃபேவரேட். அதுவும் நத்திங் OS 2ல் குவிக் செட்டிங்ஸை விட்ஜெட்ஸாக கன்வெர்ட் பண்ணதும், லாக் ஸ்க்ரீனில் இன்ட்ராக்டிவான விட்ஜெட்ஸ் ஆட் பண்ணதெல்லாம் பெஸ்ட் மூவ். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷனாக ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் ஆப் ட்ரையர் ஐகார்ட்ஸ்லாம் மோனோக்ரோமில் மினிமல் ஆக்குனதும் பெஸ்ட்டு, அருமை. ஸோ சாஃப்ட்வேரில் இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவை தான். ஆனாலும் எனக்கு நத்திங் OS 2 தம்ஸ் அப் அண்ட் கீப் அப் த குட் ஒர்க்குன்னு தான் சொல்லணும். அடுத்தது பேட்ரி. ஒரு ஃபோனில் நல்ல டிஸ்பிளே, ஆவரேஜான கேமராஸ், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய சிப்பு, நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருந்துட்டு பேட்ரி லைஃபும் நல்லா இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்குது நத்திங் ஃபோன் 2ல். நல்ல ஒரு பேட்ரி லைஃப். நான் மோஸ்ட்லி மொபைல் டேட்டாவில் தான் யூஸ் பண்ணுவேன். ரீல்ஸ், ட்விட்டர், நெட்ஃப்ளிக்ஸ்னு மீடியா கன்சப்ஷன் பண்ணாலும் எனக்கு சாலிடாக 7 ஹவர்ஸ்க்கு மேலே ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்குது. 4700 mAh பேட்ரி வித் 45 வாட் வயர்ட் சார்ஜிங் ஸ்பீடு. கிட்டத்தட்ட 1 hour ஆயிரும் ஃபுல் சார்ஜுக்கு. அதுவும் இல்லாமல் 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க. 5 வாட்டில் தான் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் பண்ணிக்கலாம். எல்லாம் பண்ணிட்டு அந்த சார்ஜிங் அடாப்டரையும் பாக்ஸோடே கொடுத்துருக்கலாம். பட் அது பல பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ ஓவரால் பேட்ரி தரம். அடுத்தது கிளிஃப் இன்டர்ஃபேஸ். ஒரு முக்கியமான ஃபீச்சர் நத்திங் ஃபோன் 2க்குனா அது இந்த கிளிஃப் லைட்டு தான். இது யூசர்ஸ்க்கு எவ்வளோ முக்கியமோ இல்லையோ, நத்திங்கிற கம்பெனிக்கு ரொம்பவே முக்கியம். இதை பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். நத்திங் ஃபோன் 2ல் கிளிப்ஸ் வந்து நல்லாவே எவால்வ் ஆகிருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. வெறும் ஷோக்காக மட்டும் இல்லாமல் சில ஃபீச்சர்ஸும் இருக்குது. கிளிஃப் இன்டர்ஃபேஸில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அடுத்து அதில் என்னெல்லாம் ஆக்சுவலாக நமக்கு யூஸ் ஆகுது, இல்லை நான் யூஸ் பண்ணுறதை பற்றியும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சார்ஜிங் மீட்டர், அதை யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் அசிஸ்டண்ட்டோட ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணலாம். ஃப்ளிப் டு கிளிஃப், கிளிஃப் கம்போசர், கிளிஃப் டார்ச், எசென்ஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ், கிளிஃப் டைமர், வால்யூம் இண்டிகேட்டராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் யூஸ் பண்ணுறது ஃப்ளிப் டு கிளிஃப். ஃபோனை திருப்பி வச்சுட்டா சைலண்ட்டில் போயிடும். நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா லைட் மட்டும் வரும். அடுத்து கிளிஃப் டார்ச். நார்மல் டார்ச்சில் கேமரா பக்கத்தில் இருக்க ஃப்ளாஷ் லைட் வந்து டார்ச்சை யூஸ் ஆகும். இப்போ மொத்தமாக எல்லா கிளிஃப்ட் லைட்ஸையுமே டார்ச்சை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எசென்ஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸ்பெசிஃபிக் ஆப்லேருந்து வர நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போ மட்டும் கிளிஃப்ட் லைட்ஸ் எரிஞ்சு நமக்கு நோட்டிஃபை பண்ணும். இது மற்ற டிஸ்ட்ராக்டிங்கான நோட்டிஃபிகேஷன்ஸை குறைக்கிறதுக்காக தான். ஓகே, இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுற ஃபீச்சர்ஸ். அண்ட் சில பெஸ்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ்னால் கிளிஃப்ட் டைமரை ஸ்பெஷலாக வந்து ஒரு ஷவுட் அவுட் கொடுக்கலாம். நான் அவ்வளோவா யூஸ் பண்ணதில்லை, பட் ஒரு நல்ல இம்ப்ளிமெண்டேஷன். டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், கேமராஸ், பேட்ரி மாதிரி மெயின் பார்ட்டெல்லாம் கவர் பண்ணியாச்சு.
இப்போ வேறு சில ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கொரில்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் கிளாஸில் லைட்டாக கர்வ் எட்ஜஸாக கொடுத்துருக்கனால ஃபோன் கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ணலாம். IP54 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் ஃபேஸ் ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஃபாஸ்ட்டாக இருக்குது, நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஆக்சுவலாக ஃபேஸ் ஐடி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. லாக் ஸ்க்ரீனில் விட்ஜெட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட பார்க்க முடியாமல் போயிடுது. 3 HD மைக்ஸ் அண்ட் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. மைக்ஸ்னு எந்த ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸில் ஃபுல் சவுண்டில் யூஸ் பண்ணால் இயர்பீஸில் இருக்கிற அந்த ஸ்பீக்கர் வந்து லைட்டாக இறையிற மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது, சவுண்டுமே நல்லா ஆடிபிளாக தான் இருக்குது. டூயல் சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். 5G 19 பேர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6, USB Type-C 2.0 தான் கொடுத்துருக்காங்க. 12GB RAM with 256GB ஆர் 512GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. 8GB RAM with 128GB ஸ்டோரேஜ் மட்டும்தான் அவைலபிள். ஓகே, இப்போ நான் கிஃப்ட் கேட்டகரியை பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ ஒன்று சொல்லியிருந்தேன். இது யூசர்ஸ்க்கு முக்கியமோ இல்லையோ, நத்திங்ன்ற கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம்னு. அதை சொல்ல என்ன காரணம்னா, இந்த கிஃப்ட் ஃபீச்சராக இருக்கட்டும், நத்திங் ஃபோனோட டிரான்ஸ்பரண்டான டிசைனாக இருக்கட்டும், இதில் தான் நத்திங்ன்ற கம்பெனியை டிஃபைன் பண்ணுது. மற்ற கம்பெனிஸ்லேருந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகி வெளியில் யூனிக்காக தெரியுறாங்க. பிகாஸ் நத்திங் ஃபோன் 2 அண்ட் OnePlus 11R ஸ்பெக்ஸோட கம்பேர் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கேட்டகரியில் தான் இருக்குது. பட் இன்ஃபேக்ட் ஒரு சில கேட்டகரியில் நத்திங் ஃபோன் 2 பெட்டராக இருக்குது, அண்ட் ஒரு சில கேட்டகரியில் 11Rம் பெட்டராக தான் இருக்குது. அண்ட் பெட்டர் ப்ரைஸ்லையும் 11R அவைலபிளாக இருக்குது. ஸோ நத்திங் உங்களோட டிரான்ஸ்பரண்ட்டான பில்டாக இருக்கட்டும், பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், கிஃப்ட் லைட்ஸில் ஒரு ப்ராடக்டை யூனிக்காக காட்டிடுறாங்க. அதனாலேயே இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு கேரக்டர் கிடைக்கிது. ஸோ அதனால தான் சொன்னேன், கிஃப்ட் இன்டர்ஃபேஸ் வந்து யூசர்ஸ்க்கு எவ்வளோ முக்கியமோ இல்லையோ, நத்திங்ன்ற கம்பெனிக்கு ரொம்பவே முக்கியம். நத்திங் ஃபோன் 2 ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தா 8GB 128GB வேரியன்ட் 45,000, 12GB 512GB வேரியன்ட் வந்து 55,000 வரைக்கும் இருக்குது. ஏதாச்சும் வீடியோவை மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்னு டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி நத்திங் ஃபோன் 2ஓட இன்னும் டீட்டெயில்டான ஃபுல் ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். நத்திங் ஃபோன் 2 வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் பட்ஜெட் ஆர் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ்க்கு நத்திங் ஃபோன் 2 ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், அதில் நோ டவுட். ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ லைக் பண்ணியாச்சா, சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியாச்சா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு.